ஹலோ ஹாப்பி வாஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் 2024ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்தியா வேற லெவலில் விளையாடி ஒரு லாஸ்ட் பால் த்ரில்லரில் இந்த வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்காங்க. 2024 T20 வேர்ல்ட் கப் செகண்ட் டைம் T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி 17 வருஷத்துக்கு முன்னாடி டோனி கேப்டன்சியில் இனாகுரல் T20 வேர்ல்ட் கப் இந்தியா வின் பண்ணாங்க. அப்போ ரோஹித் சர்மா பிளேயராக இருந்தார். இப்போ ரோஹித் சர்மா கேப்டனாக வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இது கோச் ராகுல் டிராவிடுக்கு ஒரு லாஸ்ட் அசைன்மெண்ட் இந்த இந்தியன் டீமோட. இதுக்கப்புறம் புது கோச் தான் வர போறாங்க. ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இந்தியன் டீம் சொல்ல போனீங்கன்னா இந்த ஃபுல் ஹோல் இந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லாமே அவ்வளோ பிரமாதமாக விளையாண்டுருக்காங்க. வேற கண்டிஷன்ல ஆடி இருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிச்சஸ்ல எல்லாத்துக்குமே அவ்வளோ அடாப்ட் ஆகி ஒரு யூஎஸ்ஆ இருக்கட்டும், அதே மாதிரி யூஎஸ்ல இருக்க பிச், இப்போ வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்க பிச் எல்லாமே நிறைய ஒரு பிச்சஸ் ஒரு மாதிரி இருந்தது அவங்களுக்கு. பட் எல்லாமே டே கேம் தான் ஆடிருக்காங்க. ஒரு T20 கேம் டே கேம் ஆடுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதிகமாக பவுன்ஸ் இருக்கும். பிச்சஸ் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ரன்ஸ் அடிக்கிறது. பட் அப்பயும் அவ்வளோ ஒரு டீம் எஃபெக்ட். அவங்க எல்லா லீக் மேட்சுமே டீம் எஃபெக்டோட நல்லா தான் போட்டாங்க. அது சேம் டைம் செமிஃபைனலுமே ரொம்ப ஒரு டீம் எஃபெக்ட்ல தான் ஜெயிச்சாங்க. அதே மாதிரி தான் இந்த ஃபைனலுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கரெக்டிவா பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணி இந்த கப்பை அமைச்சு கொடுத்துருக்காங்க. செம ஒரு எமோஷனல் மூமெண்ட். ஏன்னா லாஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமா இந்தியாவுக்கு எந்த ஒரு கப்புமே இல்லை, ஒரு ஐசிசி டிராஃபியுமே இல்லை. அப்போ இந்தியா ரொம்ப ஒரு மாதிரி தோஞ்சு போய் தான் இருந்தாங்க. இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே ஈவன் நம்ம இந்தியாவிலே பல பேர் இந்தியா சோக்கர்ஸ் அப்படி இப்படின்னு ரொம்ப பேசின வார்த்தைகள் தான். இப்போ ஈவன் இன்னைக்கு மேட்ச் நடக்கிறதுக்கு இன்னைக்கு மார்னிங்கே நான் பார்த்துருந்தேன் நிறைய சோஷியல் மீடியாவில் சோக்கர்ஸ் வர்சஸ் சோக்கர் அப்படின்னு. சவுத் ஆஃப்ரிக்கா சோக்கர்னு சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. பட் இந்தியா இவ்வளோ கப் அடிச்சிருந்துமே இந்தியா சோக்கர்னு சொல்றதுக்கு காரணம் ரீசன்ட் பாஸ்ட் இயர்ஸ்ல நிறைய செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ்ல நம்ம ஐசிசி டிராஃபில தோத்துருக்கோம் நம்ம கப் அடிக்காம ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல. பட் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஜோக்கர் ஒரு டேகை எடுத்திருக்காங்க. விராட் கோலி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. T20 வேர்ல்ட் இன்டர்நேஷனல்ஸ் ரிட்டையர்ட் ஆக போறாரு. பட் ஆனால் ஓடிஐ அண்ட் டெஸ்ட் அவர் கண்டிப்பாக ஆடுவார். சாம்பியன் பிளேயர் அவர். ஒரு யங்ஸ்டர்ஸ்க்காக வழி விடுறாரு. அது ஒரு நல்ல விஷயம். பிளஸ் ஒரு T20 இன்டர்நேஷனல்ல இந்தியாவுக்காக நிறைய ரன்ஸ் அடிச்சு நிறைய பண்ணி கொடுத்துருக்காரு. அதுவும் ஒரு T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்ல ஒரு மேன் ஆஃப் த மேட்சும் வாங்கியிருக்காரு. திருத்த குரூஷியல் ஒரு 70+ ரன்ஸ் அடிச்சது ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு விஷயம். பிளஸ் ஒரு ஹேண்ட் அவர் ஃபுல்லா நின்னாரு இந்த மேட்ச்ல. ஏன்னா எஸ்பெஷலி நம்ம இப்போ இந்த மேட்சை பத்தி பேசணும்னா ஒரு ஹேண்ட் அவர் என்ன எடுத்துட்டு இந்தியா 176 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாங்க 20 ஓவர்ஸ்ல. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. லைக் இதுக்கு முன்னாடி பிஃபோர் மேட்ச்க்கு ப்ரெடிக்ஷன்ல லைக் இந்தியா ஒரு 160 170 அடிச்சா ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்தியா கிட்ட போலிங் அந்த மாதிரி இருக்கு. டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க ஒரு 165 to 170 அடிச்சாலேன்ற மாதிரி. பட் கரெக்டா அந்த ஒரு ஃபார்ம்ல தான் 176 அடிச்சிருந்தாங்க. ஒரு நல்ல ஸ்கோர். என்னதான் சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட நல்ல பேட்டிங் இருந்தா கூட அவங்களால சேசிங் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் பேட்ஸ்மேன்ஸ். பிளஸ் யாருமே ஸ்பின்னுக்கு அதிகமாக ஆட மாட்டாங்க அந்த அளவுக்கு அசஸ் பண்ணி அப்படின்னு நான் பார்த்துருந்தேன். பட் ஆனால் இப்போ நமக்கு ஆப்போசிட்டாக தான் இருந்தது. இங்கே செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா போலிங் போடும் போது ஸ்பின்னர்ஸ் அவங்க அடிச்சாங்க. லைக் பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் ஹென்ரிக் கால்சன்லாம் பயங்கரமா வச்சு ஒரு இன்னிங்ஸ். ஹென்ரிக் கால்சன்லாம் மிடில் ஒரு இன்னிங்ஸ் ஆனார். ஒரு 50 அடிச்சாரு. அப்போ கரெக்டாக இந்தியா கிட்ட இந்த மேட்ச் திரும்பி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போச்சு. செம்ம இன்னிங்ஸ். ஒரு மிடில் ஒரு 5-6 அடிச்சு ஒரு சரியான இன்னிங்ஸ் ஆனார். குல்தீப் யாதவ் ஓவர்லாம் பிறந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது திரும்பி அங்கேருந்து மேட்சை கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா தான். மேலே பேசர்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக போட்டிருந்தாங்க. ப்ளஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு விராட் கோலி ஆங்கர் இன்னிங்ஸ். அந்த இன்னொரு பக்கம் லைக் ஒரு 5-6 கிட்ட அடிச்சாரு. லைக் இவர் அக்ஷர் பட்டேல் அந்த மிடில் அந்த ஒரு பெரிய ஃபயர் இன்னிங்ஸ் ஆகலாம் 170 கண்டிப்பாக வந்திருக்காரு. ஏன்னா ஒரு சைடு அந்த ஒரு 100 ஸ்ட்ரைக் 120 ஸ்ட்ரைக் ரேட்லேயே ஸ்டிக்கியா பிடிச்சின்னு விராட் கோலி ஆடினாரு. இன்னொரு சைடில் அக்ஷர் பட்டேல் ஆடினது தான் ஒரு சரியான ஒரு இன்னிங்ஸ். ரொம்ப ஸ்டேபிளாக ஆடினாங்க. அங்கே அக்ஷர் பட்டேல் ரொம்ப பயங்கரமாக ப்ளே பண்ணியிருந்தாரு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா சிவம் துபேவும் எண்டிங்கில் கொஞ்சம் ரன்ஸ் க்ரூஷியல் ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இவங்க 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸ். சிவம் துபே ஒரு நல்ல இன்னிங்ஸ் தான். ஒரு ஃபைனல்ஸ்க்கு தேவையான ஒரு க்ரூஷியல் ரன்ஸ் தான் அடிச்சு கொடுத்தாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் கண்டிப்பாக இந்த லீக் ஸ்டேஜஸ்ல அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு பிளேயர்ஸ் ஃபைனல்ஸ்ல கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு விராட் கோலி அண்ட் சிவம் துபே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஹார்திக் பாண்டியா போலிங்ல வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. உண்மையிலே தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் ஓவர் ஒரு 16 ரன் டிஃபெண்ட் பண்ணணும் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி ஒரு டீமுக்குன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல. என்னதான் அங்கே ஒரு பேட்ஸ்மேன் இருந்தாலும் ககிஸ்கோரை விட நல்லா பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஒரு பவுலர் அங்கே இருந்தாலுமே பட் ஆனால் அவ்வளோ பிரமாதமாக போலிங் போட்டார் அந்த லைனல் லென்த்து. ஆனால் கொஞ்சம் பயம் இருக்க தான் செஞ்சது. பட் சூப்பராக டிஃபெண்ட் பண்ணி கொடுத்தாரு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா பேசர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல பும்ரா ஒரு 4 ஓவர் போட்டு 17 ரன் 2 விக்கெட். அதே மாதிரி அக்ஷதீப் சிங் 4 ஓவர் போட்டு 20 ரன் 2 விக்கெட் அப்படின்ற மாதிரி ரொம்ப டைட்டியாக போலிங் போட்டாங்க. மெயினாக அந்த பவர் பிளேல ஓரளவு நல்லா நீட்டாக தான் போட்டிருந்தாங்க. மெயினாக பும்ராவும் சரி அர்ஷதீப் சிங்கும் சரி ரொம்ப நல்லா எக்கனாமிக்கலாக போட்டிருந்தாங்க லைனல் லென்த்து. ப்ளஸ் பும்ரா பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வாங்கியிருக்காரு. ரொம்ப பிரமாதமாக அவர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்லுமே ரொம்ப பிரமாதமாக போடுறாரு. லைனல் ப்ளஸ் எல்லா பிச்சுக்கும் அடாப்ட் ஆகி போடுறாரு. லைக் ஒரு யூஎஸ்ல இருக்க எல்லா பிச்சும் சரி, இந்த வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்க எல்லா பிச்சும் சரி, நமக்கு மட்டும் தான் எல்லாம் ஒரு பிச்சு ஒரு வினோதமா இருந்தது.
பட் அவர் கன்சிஸ்டண்டா எல்லா இடத்துலயும் ரொம்ப பிரமாதமா bowling போட்டிருந்தாரு. செமையா இருந்தது. லைக் இந்த 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 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. பிளஸ் வந்து நான் என்ன நினைச்சேன்னா, பிளஸ் வந்து ஒரு மாதிரியான ஒரு ஒன் சைட் மேட்சா தான் போகும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் நான் எதிர்பார்த்தேன் இந்த மேட்ச். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிகிற வரைக்கே இந்தியா கிட்ட தான் இந்த மேட்ச் இருக்க போகுது. ஒரு ஒன் சைடட் மேட்ச் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். பட் போக போக அந்த ஒரு 5-6 ஓவர் அந்த ஒரு பவர் பிளே வரைக்கும் கூட நம்ம கிட்ட ஒரு ஹோப் இருந்தது இந்தியா கிட்ட இருக்கும்னு. பட் ஹென்ரிக் கிளாசன் வந்து இடையில ஒரு 4 ஓவர் ஒரு பொழந்தாரு. குல்தீப் யாதவ் இவங்கெல்லாம் அடிச்சு இப்போ ஒரு மாதிரி பக்குன்னு இருந்தது. அட் த சேம் டைம் திரும்பி வந்து இவங்க விக்கெட்ஸ்லாம் வந்து ஹார்திக் பாண்டியா எடுக்கும்போது ரொம்ப க்ரூஷியல் விக்கெட்ஸ் தான் எடுத்திருந்தார். நீங்கள் மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹார்திக் பாண்டியா அவ்வளோ அந்த ஸ்லோயர் ஒன்ஸ்லாம் போட்டு கட்டர்ஸ்லாம் போட்டு செம்மையாக விக்கெட் எடுத்தார். ஹார்திக் பாண்டியா இந்த வேர்ல்ட் கப்பில் செம்ம ஃபார்மில் இருந்தார். அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். எல்லா மேட்சஸுமே சரி, பர்டிகுலர் இந்த மேட்ச்சில் அவருக்கு பேட்டிங் அதிகமாக சான்ஸ் வரல. ஸோ முன்னாடி இருக்க பிளேயர்ஸே அடிச்சாங்க, அவருக்கு பேட்டிங் அதிகமாக வரல. பட் போலிங் வேற லெவலில் போட்டார், எக்கனாமிக்கலாகவும் போட்டார். அந்த ஒரு 3 ஓவர் ரொம்ப முக்கியமான ஓவர் ரொம்ப நல்லா சூப்பராக போட்டிருந்தாரு. லைக் அதாவது ஜடேஜா கொஞ்சம் லைட்டாக அடி வாங்குறாருன்னு தெரிஞ்சோன்னா அவர்கிட்ட ஓவரை கட் பண்ணிட்டு ஹார்திக் பாண்டியாட்ட கொடுத்தாங்க. அது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. ஆனால் ஒரு 4 ஓவர்ஸ் போட்டால் முடியலாம் கூட ரொம்ப பிரமாதமாக ஒரு ஃபைனல் ஓவர் சூப்பராக போட்டிருந்தாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் போலர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சுமே பர்டிகுலர் ரொம்ப வந்து ஒரு கலெக்டிவான ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸ் தான். லைக் இந்த மேட்ச் வின் ஆகிறதுக்கு நீங்கள் யார் காரணம்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் விராட் கோலி சொல்லுவேன், சிவம் துபே சொல்லுவேன், அக்ஷர் பட்டேல் சொல்லுவேன். அட் த சேம் டைம் லைக் பும்ரா, ஹர்ஷதீப் சிங், ஹார்திக் பாண்டியா, கிட்டத்தட்ட ஒரு 6 பிளேயர்ஸ் சொல்லலாம். இன்னைக்கு மேட்சை வின் ஆகிறதுக்கு மட்டும் 11 பிளேயர்ல ஒரு 6 பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போதுமே ஒரு சாம்பியன்ஸ் 11 பிளேயருமே பெர்ஃபார்ம் பண்ணணும். பட் அதில் 6 பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மிச்சம் 5 பேர் சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்ற போது ரொம்ப ஒரு கலெக்டிவான ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த அளவுக்கு மெயினாக வந்து டாஸ் ஜெயிச்சது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இந்தியா டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு டீம் இது கண்டிப்பாக எல்லாரும் எதிர்பார்த்தது தான். இந்தியா டாஸ் ஜெயிச்சா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுப்பாங்கன்றது. செமிஃபைனலில் டாஸ் தோத்தாங்க, அப்போ அது நமக்கு ஃபேவராக இருந்தது இங்கிலாந்து கூட. பட் இந்த வாட்டி நம்ம டாஸ் ஜெயிச்சது அதுவுமே நமக்கு தான் ஃபேவராக இருந்தது. கண்டிப்பாக ரொம்ப பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இத்தனை வருஷம் அந்த சோக்கர்ன்ற அந்த ஒரு டெம்பரரி சோக்கர் தான். நம்ம இந்த ஆக்சுவலி நம்ம இந்த டிகேடோட சோக்கர் தான். ஸோ அதை நம்ம இப்போ உடச்சிட்டோம். அந்த டிகேடோட எண்ணில் நம்ம உடச்சிட்டோம். இந்த 2014 to 24 இந்த 10 வருஷம் கேப்ன்றது ஒரு டிகேட். அந்த டிகேட்ல நம்ம தோத்த விஷயங்கள் நம்ம இந்த டிகேட்டோட சோக்கராக இருந்து இப்போ இந்த சோக்கர் டேகை உடச்சிட்டோம். ஸோ விராட் கோலி ஓடிஐ அண்ட் டெஸ்ட்ல நல்லா கான்ட்ரிபியூட் பண்ண போறாரு இந்தியன் டீமுக்கு இனிமேல். ஸோ T20 இன்டர்நேஷனல் அவரோட பிளேஸ் காலியாக இருக்கனால இன்னொரு ஒரு பிளேயர் கண்டிப்பாக உள்ள ஆடலாம். அதை சேர்ந்து ரோஹித் சர்மா இன்னும் எதுவும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு மேபி இன்னொரு கப்புள் ஆஃப் டேஸ்ல அவரும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு T20 இன்டர்நேஷனல்ல இருந்து. கண்டிப்பா T20 இன்டர்நேஷனல் கேப்டன்சி ஹார்திக் பாண்டியா கிட்ட தான் போக போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்து என்னன்னா நடக்கலாம் தெரியல. பட் மோஸ்டா பார்ப்போம். இப்போதைக்கு விராட் கோலி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அட் த சேம் டைம் ரோஹித் சர்மா பிரமாதமான ஒரு கேப்டன்சி. இந்த மேட்ச்ல அவ்வளவு பிரில்லியண்டா கேப்டன்சி பண்ணாரு. ஏன்னா மேட்ச் விட்ட மேட்சை உள்ளுக்குள்ள கொண்டு வந்தாங்க பாருங்க. ஏன்னா அந்த ஹென்ரிக் கிளாசன் வந்து அடிச்ச ரன்ஸ் எல்லாம் வேற லெவல் ரன். லாஸ்ட் ஒரு 4 ஓவர்ஸ்ல சம்திங் ஒரு 30 ரன்ஸ் என்னமோ தான் இருந்தது. கண்டிப்பா இந்த ஒரு ஃபைனல்ஸ் மாதிரி ஒரு மேட்ச்ல அதெல்லாம் ஒரு ரன்ஸே கிடையாது. ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம். இந்த டீமா தான் அடிப்பாங்க. ஏன்னா ப்ரெஷர் இல்லாம அடிப்பாங்க. பட் இந்தியா அப்படி ப்ரெஷர் போட்டாங்க. அந்த ஒரு பும்ராவோட ஓவர், ஒரு ஹர்ஷதீப்போட ஓவர், ஒரு டெட் ஓவர்ஸ்ல அட் த சேம் டைம் வந்து ஃபைனலா வந்து ஒரு ஹார்திக் பாண்டியாவோட ஓவர், இவங்க 3 பேரோட ஓவர்ஸ் வந்து அந்த டெட் ஓவர்ஸ்ல மொத்தமா வந்து சவுத் ஆப்பிரிக்காவை பொசுக்கிடுச்சு. அந்த அந்த அளவுக்கு எக்கனாமிக்கலா போட்டாங்க. ரொம்ப பிரமாதமா போய் இந்த மேட்ச் நீங்க ஆக்சுவலி உண்மையில வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வெல் டிசர்வ் டீம் டு வின் ஐசிசி T20 டிராஃபி. அதே மாதிரி கண்டிப்பா அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் மாட்டவே மாட்டாது. ஏன்னா ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல்ல ஒரு இங்கிலாந்து, ஒரு வெஸ்ட் இண்டீஸ், ஒரு ஆஸ்திரேலியா, லைக் ஒரு நியூசிலாந்து இந்த மாதிரி டீம், பாகிஸ்தான் லைக் இந்த மாதிரியான ஒரு டீம் இல்லாம ஒரு சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு டீம் ஆடுமா நமக்கு ஒரு வாழைப்பழத்தை கையில கொடுத்த மாதிரி தான். ஈஸியா சாப்பிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி லைக் சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பட் அவங்களும் நம்ம அண்டர்ரேட்டடா டிசைட் பண்ண முடியாது. நிறைய ஹிட்டர்ஸ் இருந்தாங்க. பட் அவங்களோட நேரம், பட் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம நல்ல ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோம். அது வந்து ரொம்ப பெட்டரா இருந்தது. கண்டிப்பா இந்த இதுல எந்த மேட்ச்லயுமே லைக் லீக் மேட்சஸ்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாத விராட் கோலி ஃபைனல்ஸ்ல அடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு. அது ஒரு பிரமாதமான விஷயம். ஏன்னா ஒரு பிளேயருக்கு நம்ம அந்த ஒரு சீரிஸ் ஃபுல்லா ஃபார்ம்ல இல்லைனா கூட முக்கியமா அந்த கப் அடிக்கும்போது நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அங்க மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறோம்னா அதோட ஒரு ஃபீல் எதுவுமே கிடையாது. ஒரு பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் விராட் கோலி இன்னைக்கு ஆன ஒரு இன்னிங்ஸ். அது அவ்வளவு முக்கியமான ஒரு இன்னிங்ஸ். பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு சைடு. அக்ஷர் பட்டேல் நம்ம வந்து ரொம்ப அண்டர்ரேட்டடா நம்ம அவரை டிசைட் பண்ணிருந்தோம். லைக் இங்க வந்து கரெக்டா அந்த ஒரு வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷனுக்கும் சரி, ஒரு யூஎஸ் கண்டிஷனுக்கும் சரி அடாப்ட் ஆகி சூப்பரா போலிங் பண்ணியிருந்தாரு. ரொம்ப க்ரூஷியல் விக்கெட்ஸ் அவர் எடுத்திருந்தாரு இந்த எல்லா மேட்சஸ்லயும் சரி, பிளஸ் இன்னைக்கு மேட்ச்லயும் சரி. இன்னைக்கு மேட்ச்ல பேட்டிங்ல செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாரு. உண்மையில அவர் வந்து கரெக்டா ப்ரொமோட் பண்ணி இறக்கி விட்டாரு ரோஹித் சர்மா. ஒரு கரெக்டான ஒரு நம்பர் 5ல ரொம்ப ஒரு பக்கமான ஒரு ப்ரொமோஷன் அவர்கிட்ட இருந்து. லைக் அவர் நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மா. அந்த டைம் அவர் வந்து எல்லா மேட்சும் சான்ஸ் கொடுத்து ஆடட்டும். லைக் ஜடேஜா அண்ட் அக்ஷர் பட்டேல் 2 பேருமே ஒரே டைப் ஆஃப் ஒரு பிளேயர். மெயினா வந்து ஜடேஜாக்கு ஒரு பேக் ஷேடோவோ தான் அக்ஷர் பட்டேல் இருப்பாரு. எல்லா இடங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து லைக் ஜடேஜா ஆடலன்னா அக்ஷர் பட்டேல் ஆடுவார் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பேக்கப் மாதிரி தான் அவர் இத்தனை வருஷம் வச்சிருந்தாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஆட விட்டாங்க. இந்த சீசன் ஃபுல்லா வந்து இந்த ஒரு வேர்ல்ட் கப் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா எதுவும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஆனா
அக்ஷர் பட்டேல் ரொம்ப நல்லா எக்கனாமிக்கலா பவுலிங்கும் போட்டிருந்தாரு, பேட்டிங்கும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாரு. ஒரு ஃபைனல்ல இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் அவர் ஆடினது, மிடில் அந்த ஒரு 47 ரன்ஸ் அவர் அடிச்சது வந்து ரொம்ப ஒரு குரூஷியல் ரன்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். இன்னும் அவர் நின்று அடிச்சிருந்தாருன்னா பெரிய ஸ்கோரே வந்திருக்கும். ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்ட் கப் ரொம்ப பிரமாதமா போச்சு. இந்த ஃபைனலுமே ரொம்ப நல்லா இன்ட்ரஸ்டிங்கா போச்சு மேட்ச். உண்மையிலே சொல்லணும்னா, ஏதோ ஒரு ஒன் சைடடா போயிடும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். எனக்கு ஒரு ஃபைனல் ஓவர், ஃபைனல் பால் வரைக்கும் திக்கு திக்குன்னு தான் நமக்கு இருந்தது. என்னதான் ஒரு பவுலர் இருந்தாலுமே, ககிஸ்கோர படம் அடிக்கக்கூடிய ஒரு பவுலர் தான். அந்த இடத்துல அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 2 பால், லாஸ்ட் ஒரு வைடு போட்டாரு. 2 பால் 10 ரன் இருக்கும்போது ஹார்திக் பாண்டியா. அப்பவே எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு மிடில் ஸ்டெம்புக்கு ஒரு ஸ்லோவர் பால் ஒண்ணு போட்டாரு. அங்க ஒரு சிங்கிள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் மேட்ச் நம்ம கைக்கு வந்தது. லாஸ்ட் பால்ல சம்திங் ஏதோ 8 ரன் அடிக்க முடியாது. பட் அப்படி இருக்கும்போது ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்தியா கிட்ட இருந்து எல்லாருமே ரொம்ப நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. பிரமாதமா இருந்த ஒரு நல்ல வேர்ல்ட் கப் கிட்டத்தட்ட ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மாசத்துக்குள்ள முடிஞ்சு போச்சு. 4 வாரத்துக்குள்ள முடிஞ்சு போச்சு எக்ஸாக்ட்டா அந்த வேர்ல்ட் கப். ரொம்ப நாள் போகும்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்ல 2 மாசம் போகும். அதே மாரி வேர்ல்ட் கப்பும் இதெல்லாம் 1 மேட்ச், 2 மேட்ச்னு வச்சு பண்ணிடலாம். இவங்க ஒரு நாளைக்கு 3 மேட்ச், 4 மேட்ச், ஏர்லி மார்னிங் மேட்ச்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ இது நெறைய ஆடியன்ஸ் பார்த்திருப்பாங்க. ஒரு சில பேருக்கு அவங்க புடிச்ச டீமுக்கு. என்னால ஒரு சில ஏர்லி மார்னிங் மேட்சஸ் தான் பார்க்க முடிஞ்சது. மோஸ்ட் நல்லவே இந்தியா மேட்சஸ் எல்லாருமே நைட் டீம்ல சாரி நம்ம ஊர் டைம்க்கு இந்த ஒரு நைட் டைம்ல வச்சது ஒரு நல்ல விஷயம். அது எல்லாராலையும் அந்த ஒரு 8 மணிலேருந்து ஒரு 11:30 மணிக்கு பார்க்க முடியும் அப்படின்றதுனால. ஸோ இந்தியா எல்லாமே டே கேம் ஆடுனாங்க தான். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு T20 நான் இத்தனை T20 மேட்ச் டே கேம்ல பார்த்தது. நம்ம மோஸ்டா இன்டர்நேஷனல் T20 இருந்தாலும் சரி, இந்த ஐபிஎல் மச்ச நம்ம எல்லா ஒரு T20 லீக்குமே நம்ம நைட்ல தான் பார்ப்போம். இந்த ஓடிஐ அந்த டெஸ்ட் மட்டும் தான் நம்ம டேல பார்ப்போம். ஓடிஐ கூட டே அண்ட் நைட் தான். டெஸ்ட் தான் டேல பார்ப்போம். எனக்கு எல்லா T20 மேட்சும் டேல பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு புதுசா தான் இருந்தது இந்த வாட்டி. பட் இந்தியா செம்மையா அடாப்ட் ஆகி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஃபைனல்ல என்ன பொறுத்தவரைக்கும் ஹார்திக் பாண்டியா அண்ட் விராட் கோலி இவங்க 2 பேர் தான் மேன் ஆஃப் த மேட்ச்னு நான் சொல்லுவேன். அட் தி சேம் டைம் அக்ஷர் பட்டேல் இவங்க 3 பேருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, இவங்க 3 பேருமே நான் மேன் ஆஃப் த மேட்ச்னு சொல்லுவேன். அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ரோஹித் சர்மா ஒரு தரமான ஒரு கேப்டன். இந்தியாவுக்காக இதுவே ஐசிசி ட்ராஃபிஸ் 1983ல கபில் தேவ் அடிச்சு கொடுத்துருக்காரு. ஓடிஐ வேர்ல்ட் கப் அது. அதுக்கப்புறம் 2007ல டோனி T20 வேர்ல்ட் கப் அடிச்சு கொடுத்தாரு. 2011ல டோனி T20 வேர்ல்ட் கப் அடிச்சு கொடுத்தாரு. அது மாதிரி 2013ல சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சு கொடுத்தாரு தோனி. அது ஓடிஐ ஃபார்மேட்ல. ஸோ இது எல்லா ஐசிசி ட்ராஃபிஸும் அடிச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்து ஒரு 3வது கேப்டன் ஒரு ஐசிசி ட்ராஃபி இந்தியன் கேப்டன் இந்த இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்டரியில அடிச்சு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான். ஒரு தரமான ஒரு அச்சீவ்மெண்ட். பார்ப்போம் இதுக்கு அடுத்து இன்னும் நமக்கு இன்னொரு 2 இயர்ஸ் இன்னொரு ஒரு T20 வேர்ல்ட் கப் தான் இருக்கு. அதே மாதிரி அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஏதோ இருக்குன்றாங்க. ஓடிஐ ஃபார்மேட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. அதுவுமே ஐசிசி ஈவெண்ட் தான். அதுவும் ஒரு ஐசிசி கப் தான். கண்டிப்பா அதுக்கு இந்தியா போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அடிப்பாங்க. மோஸ்டா இதுல இருக்க பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு 1, 2 சேஞ்சஸ் வேணா என் ஓடிஐ டீம்ல சேஞ்ச் ஆகலாம். பார்ப்போம். ஒரு நல்ல வெல் டிசர்வ்ட் டீம். லாஸ்ட் டைம் இந்த ஓடிஐயும் சரி, இதுவும் சரி ஒரு ராகுல் டிராவிடோட அந்த ஒரு கோச்சிங்ல பிரமாதமா பண்ணிட்டு வராங்க. லாஸ்ட் இயர் இந்த ஓடிஐ வேர்ல்ட் கப்புமே அவ்வளோ அன்பீட்டனா பயங்கரமா இருந்தாங்க. ஃபைனல்ஸ்ல தான் விட்டாங்க. அதுமாதிரி இந்த வாட்டி அன்பீட்டனா இருக்கும்போது நமக்கு அந்த ஒரு அன்பீட்டன் தான் ஒரு பயமா இருந்தது. லைக் இவ்வளோ கன்சிஸ்டன்டா ஆடுறாங்க ஃபைனல்ல சொதப்பிடுவாங்களோன்னு. பட் செம்ம பெர்ஃபார்மன்ஸ். ஒரு ஸ்டேஜ் இந்தியா போயிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைச்சிருந்தேன். என்ட்ரி கல்சன் இருக்கும்போது அப்படி ஒரு பயம், ஒரு பதற்றம், டென்ஷன் இருந்தப்ப கடைசியில் திரும்பி கம்பேக் கொடுத்தாங்க பாருங்க. அந்த ஒரு டெட் ஓவர்ஸ்லாம் அந்த 4 ஓவர் மறக்கவே முடியாது இந்த வேர்ல்ட் கப்ல. அந்த அளவுக்கு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்ல குவாலிட்டி பவுலர்ஸ் வச்சிருந்தது. ஜெய்ஹிந்த் ஒரு சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பார்ப்போம் இதுக்கு அடுத்து வர சீரிஸ் இனிமேல் கொஞ்சம் பைலேட்டரல் சீரிஸ் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த வேர்ல்ட் கப் ரொம்ப ஒரு பிரமாதமாக போச்சு. இந்தியா ஒரு டைம் பயங்கரமான T20 சாம்பியனா செகண்ட் டைம் ஆயிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.